இப்ப திடீர்னு பிரதமருக்கு தமிழ் மேல வேற ஆசை வந்துருச்சு. இத்தனை நாளா ஹிந்தி படின்னு ஆனா இப்ப எனக்கு தமிழ் தெரியலையேன்னு வருத்தப்படுறாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், எங்களெல்லாம் ஹிந்தி படிங்கிறீங்கல்ல, நீங்க தமிழ் படிங்க. யார் வேண்டானா சொல்லுங்க, நாங்களே அனுப்புறோம். நல்ல ஒரு வாத்தியாரா பார்த்து அனுப்புறோம், நீங்க தமிழ் படிங்க. யார் வேண்டானா? ஆனா இந்த பக்கம் தமிழ் படிக்கணும், அண்ணாமலை தமிழ் சொல்லி தர மாட்டாரு. ஏன்னா அவரு கர்நாடகால வேலை செஞ்சிட்டு இருந்த பொழுது என்ன சொன்னாரு, நான் கன்னடக்காரன், என்ன தமிழன்னு சொல்லாதீங்க, நான் பெருமையுள்ள கன்னடிகான்னு சொன்னாரு. அவரை எதுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வேட்பாளரா நிறுத்தி இருக்காங்க, பிஜேபிக்கு தலைவரா போட்டிருக்காங்க, கர்நாடகாலேயே வச்சுக்க வேண்டியதானே. அதனால இப்படி சொல்லக்கூடிய அந்த அண்ணாமலை இப்பொழுது தேர்தல் நேரத்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், மக்கள் உயிர் நீத்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அது பிரிஞ்சு செருப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் என்றால் அதே வழியில எனக்கும் பதில் சொல்ல தெரியும். ஆனா உனக்கு அந்த தரம் இல்லை என்பதற்காக விட்டு விடுகிறேன். என் மக்கள் தேர்தல் நேரத்திலே இதிலே சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அது வேற சும்மா இல்லாம ஒரு கவர்னரை வேற போட்டு வச்சிருக்காங்க. அவர் ஏதோ எல்லா தமிழையும் கரைச்சு குடிச்சவர் மாதிரி பேசுவாரு. கால்ட்வெல்லுக்கு அவர் படிக்கவே இல்லையா. ஏன்னா திராவிட மொழி குடும்பம் சமஸ்கிருத மொழி குடும்பம் வேறன்னு சொன்னார் இல்லையா. சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வரல, அது தன்னிச்சையான மொழி என்று முதலாக உலகத்துக்கு பறைசாற்றியவர் கால்ட்வெல். அதனால அவர் படிக்கவே இல்ல. இவர் எழுதின புஸ்தகமே பொய்யினாரு. உண்மையில் கால்ட்வெல் அவர்கள் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். எலிசபெத் மகாராணியோடைய அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அரசியின் கையால் பட்டம் பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு மேதையை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாத தற்கூரின்னு சொன்னவங்க பேர் என்ன? நான் கேக்குறேன், 44 எம்பிக்கள், பிஜேபி எம்பிக்கள் பெண்கள் மீதான குற்றங்களை செய்து அதன்படி வழக்குகள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சு 44 பேர் நாடாளுமன்றத்திலே இன்று இருக்கிறார்கள். இதுதான் நீங்க பெண்களை கடவுளாக மதிக்கக்கூடிய வழியா? இப்படிதான் பெண்களை மதிக்கிறீங்களா? கூப்பிட்ட குரலுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை முன்னின்று தீர்க்கக்கூடிய ஒருவர் தான் தாரகை அவர்கள். சில பேர் இந்த பக்கமே வரமாட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனா என்னென்னவோ நினைச்சு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை விட்டு சென்றார்கள். ஒன்னும் நடக்கல. ஆனால் எல்லோருக்கும் ஒரு நன்மை நடந்திருக்கிறது. அது தாரகை இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரின் குரலாகவும் நம்முடைய சட்டமன்றத்திலே அவர் ஒலிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு எப்பொழுதுமே ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு மக்களை அணுகி, ஆம்புலன்ஸ் போட்டோங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க போட்டு கொஞ்சம் வழி விடுங்க, வண்டி எல்லாம் நகர்த்துங்க. ஆக்சுவலா அந்த பஸ் எல்லாம் போகுது, பஸ் நிக்கட்டுமா? போட்டோம்ல, வேற வண்டி வந்தா ஈஸியா போயிடும். நான் இங்கே நிக்கிறேன், நீங்க பாருங்க, பஸ் போட்டோம். நான் தான் நிறைய தடவை இந்த கன்னியாகுமரிக்கு வந்துட்டே இருக்கேன். என்ன தானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000 இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்கு பிறப்புகளே, ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களே, விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியிலே நாடாளுமன்ற தேர்தலும் தேவையில்லாமல் ஒரு சட்டமன்ற தேர்தல், ஆனால் தேவையான ஒரு
வேட்பாளரோடு இந்த சட்டமன்ற தேர்தல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக தம்பி விஜய் வசந்த் அவர்கள் இங்கே கை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அதே போல விளவங்கோடு சட்டமன்றத்தின் வேட்பாளராக தாரகை கட்பட் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு நான் அதிகமாக தாரகையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தாரகையை பல ஆண்டுகளாக தெரியும். எப்பொழுதும் மென்மையாக பேசக்கூடியவராக இருந்தாலும் ஒரு போராட்டம் என்றால் முதலிலே களத்திலே நிற்கக்கூடிய ஒரு சகோதரி தான் தாரகை அவர்கள். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை முன்னின்று தீர்க்கக்கூடிய ஒருவர் தான் தாரகை அவர்கள். சில பேர் இந்த பக்கமே வரமாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனா என்னென்னவோ நினைச்சு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை விட்டு சென்றார்கள். ஒன்னும் நடக்கல. ஆனால் எல்லோருக்கும் ஒரு நன்மை நடந்திருக்கிறது. அது தாரகை இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரின் குரலாகவும் நம்முடைய சட்டமன்றத்திலே அவர் ஒலிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை தாரகை அவர்களுக்கு அளித்து கை சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய விஜய் வசந்த் அவர்கள், விஜய் வசந்த் அவருடைய விஜய் வசந்த் அவர்கள் அவருடைய தந்தையார் இங்கே மக்களவை உறுப்பினராக இங்கே உங்களோடு நின்று பணியாற்றிய ஒருவர். தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே மக்களுடைய குரலை எழுப்பக்கூடிய ஒருவர். அதே வழியிலே இன்று தம்பி வசந்த் அவர்கள் தொடர்ந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு மக்களை அணுகி நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மக்களவை உறுப்பினர் அவர். அவருக்கு கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா இந்த தேர்தல்ல நிச்சயமா இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய விபத்து நடந்து மறுபடியும் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இந்தியாவின் கடைசி தேர்தல் இந்த தேர்தலாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டு கேட்டு போக முடியாது, யாரும் ஓட்டு போடவும் முடியாது. ஒரு ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, ஒருவரையே சுற்றி இருக்கக்கூடிய ஆட்சி, ஒரு கட்சியின் ஆட்சி, அதுதான் நிரந்தரம் என்று மாறிவிடும். ஜனநாயகம் இருக்காது. ஆம்புலன்ஸ் வருதுங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க. அந்த மீடியா வண்டி கொஞ்சம் தள்ளுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க. ஆம்புலன்ஸ் போட்டோங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க போட்டு கொஞ்சம் வழி விடுங்க, வண்டி எல்லாம் நகர்த்துங்க.
ஆக்சுவலா அந்த பஸ் எல்லாம் போகுது. பஸ் நிக்கட்டுமா? போட்டோம்ல, வேற வண்டி வந்தா ஈஸியா போயிடும். நான் இங்கே நிக்கிறேன், நீங்க பாருங்க. பஸ் போட்டோம். நான் தான் நிறைய தடவை இந்த கன்னியாகுமரிக்கு வந்துட்டே இருக்கேன். அதனால இந்த தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல், சமூக நீதியை காப்பாற்றுவதற்கான தேர்தல், அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். பிஜேபி மக்களை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. தொடர்ந்து மதத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு நாங்க தான் ஒரு அரணாக இருக்கிறோம், இந்து மதத்தையே நாங்க தான் காப்பாத்துறோம். நான் கேட்கிறேன், பிஜேபி வரதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான இருக்கக்கூடிய ஒரு மதத்தை ஒரு கட்சி தான் வந்து காப்பாத்தணுமா? எந்த மதத்தையும் எந்த கட்சியும் வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மதங்களை காப்பாற்றுவது மக்களுடைய நம்பிக்கை. அதனால இந்து மதத்தை, இந்து மக்களை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு பார்க்குதே தவிர அவங்களுக்கு மதத்தின் மீது, பெரும்பான்மை மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. பெரும்பான்மை மக்கள் மீது அக்கறை இருந்தா, சொன்னாங்க இல்லையா, ஜூலை 16 போராட்டம் இந்து மாணவர்களுக்கெல்லாம் நாங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் நாங்க இல்லையா, கொடுத்தாங்களா? வந்துதா? ஒன்னும் வரல. அதே போல பெரும்பான்மை மக்களுக்காக 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடுறேன் நாங்க, வந்துதா? இப்படி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு எதிரான சட்டங்கள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான சட்டங்கள், எதிரான போக்குகள், இதெல்லாம் செய்யக்கூடிய பிஜேபி பெரும்பான்மை மக்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது செய்தா? இங்க பெண்கள் இருக்காங்க, அவங்க பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த இந்து பெண்கள் இல்லையா, இருக்காங்க இல்லையா? நான் கேக்குறேன், 44 எம்பிக்கள், பிஜேபி எம்பிக்கள் பெண்கள் மீதான குற்றங்களை செய்து அதன்படி வழக்குகள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சு 44 பேர் நாடாளுமன்றத்திலே இன்று இருக்கிறார்கள். இதுதான் நீங்க பெண்களை கடவுளாக மதிக்கக்கூடிய வழியா? இப்படிதான் பெண்களை மதிக்கிறீங்களா? இப்படி மணிப்பூர், நான் சென்று அங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்தேன். அத்தனை மக்களும் அங்கே முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடிக்க குழந்தைங்களுக்கு பால் இல்ல, வயசானவங்களுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது, அடிப்படை தேவைகள் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு சரியா கிடைக்கல, சாப்பாடு சரியா கிடைக்கல. ஆனா அப்படி இருக்கக்கூடிய நிலையில 2 சகோதரிகள், வரேன் 100 நாள் வரேன், அந்த சகோதரிகள் 2 சகோதரிகள் 1000 பேருக்கு மேல அவர்களை அசிங்கப்படுத்தி, கொச்சைப்படுத்தி, அவமானப்படுத்தி, சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகளை செய்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் உலகம் பூரா சுத்துற மோடியால போய் அந்த பெண்களையோ அந்த முகாம்களிலே இருக்கக்கூடிய மக்களையோ பார்ப்பதற்கு மனது வரவில்லை. தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்தது, மழை எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு ஓடுது, வந்து பார்க்கல. தேர்தல் வந்தோன்னு வராரு, வாரத்துக்கு 4 தடவை 5 தடவை இல்லையா? அடிக்கடி
மக்களிடம் வந்து வாக்கு கேட்பதற்காக வருகிறார். ஆனால் மக்கள் கஷ்டப்பட்ட நேரத்திலே ஒரு முறை கூட திரும்பி பார்க்கல. தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிவாரணம் கொடுக்கல இது வரைக்கும். இங்க இருக்க பெரும்பான்மை மக்கள் மீது அக்கறை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டது பெரும்பான்மை மக்களும் இருக்காங்கல்ல, இந்துக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நிவாரணம் கொடுக்கலாம்ல, கொடுக்கல. அதனால யாரை தொடர்ந்து இந்துக்கள் இந்துக்கள் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையிலேயே பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினர் என்று பாகுபாடு பார்க்காமல் அத்தனை பேருக்கும் நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மகளிருக்கு பேருந்துல கட்டணம் இல்லை என்று முதலமைச்சர் அறிவித்தார்கள். அதை நிறைவேற்றி காட்டிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல காலம் காலமாக இடஒதுக்கீட்டிற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். அதுல அதிகமாக பயன்பெற்றது பெரும்பான்மை மக்கள். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் பிஜேபியில இருக்கக்கூடியவர்கள். இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உரத்த குரலிலே நாடெங்கும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி அவர்கள். ஆனா இதையெல்லாம் எதிர்த்து அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து வேலைகளை செய்து கொண்டிருப்பது பாஜக. 100 நாள் வேலை அன்னை சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தி யூபிஏ கவர்மெண்ட்ல திமுகவும் பங்கேற்ற அந்த அரசிலே கொண்டு வரப்பட்டதுதான் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக 100 நாளாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனா வருஷமா அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறத ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் குறைச்சுக்கிட்டே வருது. நான் கூட பட்ஜெட்ல பேசும்பொழுது கேட்டேன், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து, இப்படி அதுக்கு நிதி ஒதுக்குறத குறைச்சுக்கிட்டே வரீங்களே, எப்படி சம்பளம் கொடுப்பீங்க, எப்படி வேலை கொடுப்பீங்கன்னு. தேவை ஏற்படும் போது நாங்கள் அதிகரித்து கொடுப்போம். தம்பி வசந்த் அவங்க விஜய் வசந்த் அங்க இருந்தார். அந்த அம்மையார் பதில் சொல்லும் பொழுது தேவை என்றால் நாங்கள் அதை அதிகரித்து கொடுப்போம். ஆனால் அதிகரிக்கவே இல்லை. நாடு முழுவதும் யாருக்குமே 100 நாள் வேலை கிடையாது. 30 நாள் 20 நாள் கிடைச்சாலே பெரிய விஷயம். அந்த 20 நாளுக்கும் சம்பளம் ஏறுறது இல்லை. 6 மாசமா சம்பளம் கிடையாது, 4 மாசமா சம்பளம் கிடையாது. நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், நம்முடைய ஆட்சி அங்கே இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். சம்பளம் எவ்வளோ? 400 ரூபாய். அது நாம மட்டும் சொல்லல, திமுக மட்டும் சொல்லல, காங்கிரஸ் பேர் இயக்கமும் 400 ரூபாய் சம்பளம் உயர்த்தி தருவோம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை தேர்தல் முடிந்தவுடன் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அதை எல்லா நிச்சயமா யூபிக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. அதனால நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்துக்கு இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை அங்கே நீட்டித்து காட்டி எது நல்ல ஆட்சின்னு நாங்க நிச்சயமா காட்டுவோம். அதனால இப்படி ஆனா இப்ப திடீர்னு பிரதமருக்கு தமிழ் மேல வேற ஆசை வந்துருச்சு. இத்தனை நாளா ஹிந்தி படின்னு வரு. ஆனா இப்ப எனக்கு தமிழ் தெரியலையேன்னு வருத்தப்படுறாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், எங்களெல்லாம் ஹிந்தி படிங்கிறீங்கல்ல, நீங்க தமிழ் படிங்க, யார் வேண்டானா சொல்லுங்க, நாங்களே அனுப்புறோம். நல்ல ஒரு வாத்தியாரா பார்த்து அனுப்புறோம், நீங்க தமிழ் படிங்க, யார் வேண்டானா. ஆனா இந்த பக்கம் தமிழ் படிக்கணும், அண்ணாமலை தமிழ் சொல்லி தர மாட்டாரு. ஏன்னா அவரு கர்நாடகால வேலை செஞ்சிட்டு இருந்த பொழுது என்ன சொன்னாரு, நான் கன்னடக்காரன், என்ன தமிழன்னு சொல்லாதீங்க, நான் பெருமையுள்ள
கன்னடிகான்னு சொன்னாரு. அவரை எதுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வேட்பாளரா நிறுத்தி இருக்காங்க, பிஜேபிக்கு தலைவரா போட்டிருக்காங்க? கர்நாடகாலயே வச்சுக்க வேண்டியதுதானே. அதனால இப்படி சொல்லக்கூடிய அந்த அண்ணாமலை இப்பொழுது தேர்தல் நேரத்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், மக்கள் உயிர் நீத்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அது பிஞ்சு செருப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் என்றால், அதே வழியில எனக்கும் பதில் சொல்ல தெரியும். ஆனா உனக்கு அந்த தரம் இல்லை என்பதற்காக விட்டு விடுகிறேன். என் மக்கள் தேர்தல் நேரத்திலே இதிலே சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அது வேற சும்மா இல்லாம ஒரு கவர்னரை வேற போட்டு வச்சிருக்காங்க. அவர் ஏதோ எல்லா தமிழையும் கரைச்சு குடிச்சவர் மாதிரி பேசுவாரு. கால்ட்வெல்லுக்கு அவர் படிக்கவே இல்லையா? ஏன்னா திராவிட மொழி குடும்பம் சமஸ்கிருத மொழி குடும்பம் வேறன்னு சொன்னார் இல்லையா? சமஸ்கிருதத்தில இருந்து தமிழ் வரல, அது தன்னிச்சையான மொழி என்று முதலாக உலகத்துக்கு பறைசாற்றியவர் கால்வெல். அதனால அவர் படிக்கவே இல்லை. இவர் எழுதின புஸ்தகமே பொய்யினாரு. உண்மையில் கால்வெல் அவர்கள் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். எலிசபெத் மகாராணியோடைய அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அரசியின் கையால் பட்டம் பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு மேதையை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாத தற்கூரின்னு சொன்னவங்க பேர் என்ன? சொன்னவங்க பேர் என்ன? அதனால இப்படிப்பட்டவர்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலையும் வாக்களிக்க மாட்டார்கள். ஆனா இதை இப்பொழுது வடக்கிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முக்கியமா எடப்பாடியை பத்தி தனியா பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லைங்க. அவர் என்ன மோடி என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாரோ அதுக்கெல்லாம் சரின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான CAA எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு அவங்கள வெற்றி பெற வைத்தது எடப்பாடி. இப்ப தேர்தல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், நீ வேற நான் வேறன்னு. ஆனா 2 ஸ்டிக்கர், பிஜேபி பெரிய ஸ்டிக்கரு, இது சின்ன ஸ்டிக்கர், 2 ஸ்டிக்கரும் தேர்தலுக்கு அப்புறம் ஒட்டிக்கும். நாம் சொல்கிறோம், எங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள்ல ஒருவரை பிரதமராக்குவோம் என்று தேர்தல் முடிஞ்சோட இல்லையா? ஆனால் எடப்பாடி யார பிரதமர்னு சொல்ல போறாரு சொல்லுங்க? தேர்தல் முடிந்தவுடன் அவர் நிச்சயமா மறுபடியும் போய் பிஜேபியோட தான் சேர்ந்துக்க போறார். அதனால அவங்கள பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. 2 பேரிடமும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டையே கொண்டு போய் பிஜேபி காலடியில அடகு வைத்தவர் தான் எடப்பாடி. அவங்கதான் இங்க இல்லையே, அப்புறம் அவங்கள பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இந்த தேர்தலிலே நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், அவங்க தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை பட்டியலிட ஆரம்பித்தோம் என்றால் அதற்கு முடிவே இருக்காது. உலகம் பூரா இப்ப அந்த தேர்தல் பத்திரத்துல இருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. சட்டப்பூர்வமா எப்படி ஊழல் செய்யறதுன்னு உலகத்துக்கே சொல்லி கொடுக்கிற அளவுக்கு மாஸ்டர்ஸா இருக்காங்க பிஜேபி. அத இப்ப பேச ஆரம்பிச்சோம்னா திடீர்னு கச்சத்தீவு மேல பிரதமருக்கு பாசம் வந்துருச்சு. இத்தனை 10 வருஷமா ஆட்சியில இருந்தீங்கல்ல, என்ன பண்ணீங்க? மீனவர்களுக்காக என்ன செஞ்சீங்க? மீனவர்களுக்காக ஏதாவது பாதுகாப்பிற்காக ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. இப்ப திடீர்னு கச்சத்தீவு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாத்தையும் இல்ல, அதுதான் கிட்டத்தட்ட லடாக் பக்கத்துல 2000 கிலோமீட்டர் இடத்தை அவங்க சைனா எடுத்திருக்காக சொல்லப்படுகிறது. அதே போல அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்துல கிட்டத்தட்ட 30 ஊருக்கு
அவங்க பேரே வச்சுட்டாங்க சைனா. இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க பிஜேபி. கேட்டா நாங்க பெரிய வீரர்கள், இந்த நாட்டை நாங்க தான் காப்பாற்ற முடியும், விஸ்வகுரு, தன்னுடைய நாட்டையே காப்பாற்ற முடியவில்லை, சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நாட்டு பற்று பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டு பற்றை பற்றி அவர்கள் அதையும் எப்படி இந்து மதத்தை பயன்படுத்துகிறார்களோ அதே போல நாட்டு பற்றையும் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள். ஏன்னா இவங்க தேச விடுதலைக்காக யாராவது அவங்க இயக்கத்தில இருந்து யாராவது ஒருத்தர் போராடி இருக்காங்களா? இல்லாத மன்னிப்பு கடிதம் கேட்டவங்க எல்லாம் பெரிய தியாகிங்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச மோடிக்கு ஒரே ஒருத்தரோட பெரிய சண்டை, தினம் சண்டை, எப்ப பேசினாலும் இல்ல, பண்டித ஜவஹர்லால் நேருவோட. கண்ணை மூடனா கண்ணை திறந்தா பேசுனா அவரை பத்தி தான் பேசுவார், அவ்வளவு பயம். அதனால் இந்த தேர்தலிலே இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிஜேபியை வைக்க வேண்டிய இடத்திலே வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய வேட்பாளர், மக்களவை வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய தாரகை கட்பட் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்க என்னென்ன தொகுதிக்கான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை திட்டங்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம நாட்டை பத்தி சிந்திக்கக்கூடிய நேரம் இது என்பதை உணர்ந்து கொண்டு மறவாதீர்கள். இந்த தொகுதியிலே கை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.